சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. பீகார் மாநில சட்டசபை தேர்தலை முன்னிட்டு இந்தி கூட்டணி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கூட்டணியின் முதல்வர் வேட்பாளரும் ஆர்ஜேடி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் தலைமையில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை பீகாரை நாட்டின் முன்னேறிய மாநிலமாக மாற்றும் நோக்குடன் உருவாக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ள நிலையில் பீகாரின் வளர்ச்சிக்கான முழுமையான திட்டம் கொண்ட ஆவணமே எங்களின் தேர்தல் அறிக்கை. அதை தேஜஸ்வி பிரான் பத்ரா என அழைக்கலாம் என தேஜஸ்வி கூறினார். மேலும் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இன்னும் முதல்வர் வேட்பாளர் இல்லை. எங்களின் வாக்குறுதிகளையே நகல் எடுக்கின்றனர். பிரதமர் மோடியும் முதல்வர் நிதிஷ்குமாரும் பீகாருக்காக எதுவும் செய்யவில்லை என்று சாடினார். தேர்தல் அறிக்கையின் முக்கிய அம்சங்களில் ஆட்சி அமைத்த 20 நாட்களுக்குள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குதல், அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் அமல்படுத்துதல், பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் நிதி உதவி வழங்குதல், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 200 யூனிட்டுகள் இலவச மின்சாரம், 25 லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ காப்பீடு, இடஒதுக்கீட்டில் விகிதாச்சார உயர்வு, இஸ்லாமியர்களின் உரிமைகள் பாதுகாப்பு, புத்தகயா புத்த கோவில்களின் நிர்வாகத்தை பௌத்த மக்களிடம் ஒப்படைக்கும் முடிவு ஆகியவை அடங்கியுள்ளன. இலவச வாக்குறுதிகளை அள்ளி வீசி கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ் ஆகிய மாநிலங்களில் இந்தி கூட்டணி அரசுகள் திணறி வரும் நிலையில் பீகார் தேர்தலிலும் அதே வியூகத்தை அந்த கூட்டணி கையில் எடுத்திருப்பது கவனிக்கத்தக்கது.